stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. சித்திரை திருவிழா தொடங்கிய நாள் முதலே மதுரை கோலாகலமான கொண்டாட்டங்களில் மூழ்கியுள்ளது. திருவிழாக்களின் உச்ச விழாவாக கருதப்படும் இந்த விழாவில் மகிழ்ச்சிக்குரிய தருணங்கள் பல. அவற்றில் தமிழ்நாட்டின் சகோதரத்துவம் பிரதிபலிப்பது சிறப்புமிக்கது. பன்னெடுங்காலமாக ஏங்கிக் கொண்டே இருக்கும் பழமை வாய்ந்த நகரங்களில் ஒன்றான மதுரை இப்போது சித்திரை திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. சித்திரை மாதத்தில் 10 நாட்கள் நடக்கும் விழா மதுரையின் கலாச்சாரம், பழமை, சமூகவியல், ஆன்மீக அடையாளங்களை எடுத்துரைக்கும் மகத்தான நிகழ்வு. தமிழ்நாட்டின் பண்பாட்டு மரபுகளை உலகறியச் செய்த பெரும் விழாக்களில் ஒன்றாக மதுரை சித்திரை திருவிழா விளங்குகிறது. இவ்விழாவினை சுற்றி பல வரலாற்று சம்பவங்கள், கதைகள் விரிந்து காணப்படுகின்றன. அதில் குறிப்பிடத்தக்கது துலுக்க நாச்சியார் கதையாகும். இதனால்தான் இந்துக்களின் திருவிழாவாக மட்டுமின்றி இஸ்லாமியர்களையும் இணைத்துக் கொள்ளும் விழாவாக சித்திரை திருவிழா இருக்கிறது. இன்றும் வண்டியூரில் அழகரை இஸ்லாமிய சமூகத்தினர் உற்சாகமாக வரவேற்கின்றனர். மதுரையில் மட்டும்தான் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் இணைக்கக்கூடிய மாதிரியான பழமரபு கதைகள் மக்கள் மத்தியில் இன்னைக்கு அதுக்கு நிற்கிது. காரணம், அழகர் துலுக்கநாச்சியார் வீட்டுக்கு போனதாகவும் அதனால் நாங்கள் மாமன் மச்சனன் உறவுகளாக கொண்டாடுகிறோம், உறவாக மாறிவிட்டோம் அப்படின்ற ஒரே காரணம். இன்னைக்கு அந்த கதை மக்கள் மத்தியில் இருக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கும் இந்த பகுதி மக்கள் இஸ்லாமியர்களே மாமா, மச்சினன், மாமி என்று அழைக்கக்கூடிய மரபு இன்னைக்கு இருக்குது. இது எந்த விதமான உறவு பிணக்கம் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் திருவிழா மட்டும் இல்லாமல் திருவிழாவுக்கு மற்ற காலகட்டங்களிலையும் இயல்பாக மாமா, மச்சனன் என்று வரவேற்கப்படக்கூடிய நிகழ்வு இருக்கிறது என்றால் அதற்கு இந்த சித்திரை திருவிழா மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வில் இஸ்லாமிய மக்கள் நீரினை அமைத்து பாதுகாப்பு பணியில் கலந்து கொள்வதும், அன்னதானம் வழங்குவதும், பக்தர்களுக்கு நீர் மற்றும் தேவையான வசதிகளை ஏற்படுத்துவதும் மத நல்லிணக்கத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. வண்டியூரில் கள்ளழகர் மண்டகப்படிக்கு வரும் நாளில் இஸ்லாம் சொந்தங்கள் வெளியூர் சென்றிருந்தாலும் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக மதுரைக்கு வருவார்கள். அந்த அளவிற்கு கள்ளழகரை வரவேற்பதாக கூறுகிறார்கள் இஸ்லாமியர்கள். இதுவரைக்கும் அது எங்கள் வண்டியூரை பொறுத்த மட்டும் ரொம்ப அவங்களும் ரொம்ப ஒற்றுமையாக இருந்து இந்த செயல்படுவான். மற்றபடி எந்த விதமான பாகுபாடும் கிடையவே கிடையாது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் எங்கள் வண்டியூருக்கு சாமி வருது இல்லை, இது ஒரு பெரிய திருவிழா தானே, அது ஒரு பெரிய படைப்பு தானே. எல்லா ஊரும் இருக்குது, ஆனால் எங்கள் வண்டியூருக்கு சாமி இறங்கி அவங்க கும்பிட்டு எல்லா ஒரு ஜனங்களும் வர்றாங்கல்ல, ஒரு ஜனமும் 2 ஜனமா எங்கள் பட்டி தொட்டி எல்லா பேருமே சாமி கும்பிட்டு போவாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்து முஸ்லீம்ன்ற வேற்றுமைலாம் கிடையாது சார். இப்போ பள்ளிவாசல் இருக்குது, பள்ளிவாசல் இந்துக்கள் எல்லாரும் ஒரு குழந்தைக்கு முடியாட்டினா கூட ஓதி பார்க்குறாங்க, கயிறு போடுறாங்க, அதில் அவங்களுக்கு திருப்தி அடைகிறாங்க. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் வண்டியூரை பொறுத்த மட்டுக்கு அங்கிட்டங்கடி எப்படின்னு இருக்காது. வண்டியூரை பொறுத்த மட்டுக்கு எல்லா மக்களுமே வேடிக்கை கூட பார்ப்போம். நாங்கள் இந்த தண்ணி பீச்சு வருவாங்க, அப்போல்லாம் தண்ணியை பீச்சுவாங்க, அதுக்கெல்லாம் பீச்சுறாங்களேன்ட்டு பிள்ளையெல்லாம் ஒதுங்கலாம் சொல்ல மாட்டோம். நின்று எல்லாமே ஜாலியாக இருக்குங்க. எங்களுக்கு வேற்றுமை கிடையாது. இஸ்லாமிய சமூகத்தின் இந்த பங்களிப்பு மதுரையில் பல ஆண்டுகளாக நீடிக்கும் சகோதரத்துவத்தின் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.